டிபி எடுகேஷன் வழங்கும் ஃப்ளட்டர் கோர்ஸுடன் இணைந்திருக்கும் உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம். நாம் இந்த பாட்டில் போஸ்ட் ஒன்றை எவ்வாறு கிரியேட் செய்வது என பார்ப்போம். முதலில் இந்த பாட்டில் எனக்கு ஃபீச்சர் ஒன்றை இம்ப்ளிமெண்ட் செய்ய வேண்டும். எனக்கு போஸ்ட் ஒன்றை கிரியேட் செய்ய வேண்டும். போஸ்ட் ஒன்றை கிரியேட் செய்யும் ஃபீச்சர்ஸ்களை இம்ப்ளிமெண்ட் செய்வதற்கு முன் போஸ்ட் ஒன்றின் ஸ்ட்ரக்சர் என்ன என உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறேன். அதாவது போஸ்டில் ஐடி ஒன்று, கேப்ஷன் ஒன்று, ப்ரொஃபைல் இமேஜ் ஒன்று, கிரியேட் செய்த விவரங்கள் உள்ளன. இந்த விவரங்களை வைத்து போஸ்டின் ஸ்ட்ரக்சர் என்ன என கிரியேட் செய்ய வேண்டும். அதாவது நான் போஸ்ட் மாடல் ஒன்றை கிரியேட் செய்ய வேண்டும். இப்போது போஸ்ட் மாடல் ஒன்றை எவ்வாறு கிரியேட் செய்வது மற்றும் இந்த மெத்தட்ஸ்களை எவ்வாறு செட்டப் செய்வது என பார்ப்போம். இவை உங்களுக்கு புதிய விடயங்கள் அல்ல, ஆனால் இங்கு நான் உங்களுக்கு மிகவும் முக்கியமான ஒரு விடயத்தை கற்றுக் கொடுப்பேன். நீங்கள் இப்போது டெமான்ஸ்ட்ரேஷனில் பார்ப்பீர்கள். போஸ்ட் ஒன்றை கிரியேட் செய்யும் போது போஸ்டின் மூட் என்ன என செலக்ட் செய்ய முடியும். உங்களுக்கு தெரியும், ஃபேஸ்புக்கில் ஃபீலிங் ஆங்க்ரி, ஃபீலிங் சேட், ஃபீலிங் எக்ஸைட்டட் போன்ற யூசரின் மோடை செலக்ட் செய்ய முடியும். இந்த வேலையையும் இம்ப்ளிமெண்ட் செய்யும் விதத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும். அதனால் இதை இம்ப்ளிமெண்ட் செய்யும் விதத்தை கற்றுக் கொடுக்கிறேன். உங்களுக்கு நினைவிருக்கும், நாங்கள் டாட் பற்றி பேசும்போது ஈனம்ஸ் பற்றி பேசினோம். ஆனால் ஈனம் ஒன்றுடன் நமது அப்ளிகேஷனில் எவ்வாறு வேலை செய்வது என நான் இன்னும் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கவில்லை. ஈனம் ஒன்றுடன் எவ்வாறு வேலை செய்வது என இந்த செக்ஷனில் கற்றுக் கொடுக்க போகின்றேன். அதாவது நான் இந்த மூடை ஈனம் விதத்தில் தான் டிஃபைன் செய்கிறேன். ஈனமின் வேல்யூஸாக ஹாப்பி, ஆங்க்ரி, சேட், எக்ஸைட்டட் போல பல வகைகளில் இருக்கலாம். இங்கு ஸ்பெஷாலிட்டி என்னவென்றால், நான் இங்கு ஈனம் ஒன்றை கிரியேட் செய்வது போலவே இங்கு நான் ஈனமிற்கு எக்ஸ்டென்ஷன் ஒன்றையும் கிரியேட் செய்ய போகிறேன். இந்த எக்ஸ்டென்ஷன் உள்ளே நான் கெஸ்டர்ஸ் 2ஐ கிரியேட் செய்து கொள்கின்றேன். நாம் பாஸ் செய்து கொள்ள மூடுக்கு தொடர்புடைய ஈமோஜி ஒன்றை மேப் செய்ய மற்றும் இந்த மூடுக்கு தொடர்பான நேமை மேப் செய்ய கெஸ்டர்ஸ் 2ஐ உருவாக்கும் விதத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கின்றேன். இங்கு நாம் முன்பு பேசாத விடயங்களை இம்ப்ளிமெண்ட் செய்து கொள்ள வேண்டும். நான் இவை அனைத்தையும் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கின்றேன். இப்போது இந்த விடயங்களை எவ்வாறு இம்ப்ளிமெண்ட் செய்வது என பார்ப்போம். நாம் கோடிற்கு வருவோம். நாங்கள் முந்தைய பாட்டில் எவ்வாறு எமது பாட்டம் நேவிகேஷன் பாரை இம்ப்ளிமெண்ட் செய்வது என பார்த்தோம். நீங்கள் இதை வெற்றிகரமாக இம்ப்ளிமெண்ட் செய்திருப்பீர்கள் என நான் நினைக்கின்றேன். உங்களுக்கு தெரிகிறதாக இருக்கும், இப்போது நமக்கு இந்த ஸ்க்ரீன்ஸ் 4-5 நேவிகேட் ஆகலாம். நாம் முதலில் நமது கிரியேட் போஸ்ட் ஃபீட் ஸ்க்ரீனில் வேலைகளை செய்ய தொடங்குவோம். நமது மெயின் ஸ்க்ரீனில் கிரியேட் ஸ்க்ரீனில் தான் நாம் வேலையை தொடங்க வேண்டும். ஏனென்றால் நமக்கு போஸ்ட் ஒன்றை டிஸ்ப்ளே செய்ய முதலில் நாம் போஸ்ட் ஒன்றை கிரியேட் செய்து அந்த விடயங்களை நமது ஃபயர்பேஸில் ஸ்டோர் செய்ய வேண்டும். அதனால் நாம் முதலில் போஸ்ட் ஒன்றை கிரியேட் செய்து கொண்டு வருவோம். நான் இங்கு டைனமிக்கலி இந்த கிரியேட் ஸ்க்ரீனை எனது முதலாவது ஸ்க்ரீனாக மாற்றிக்கொள்கின்றேன். இல்லை என்றால் உங்களுக்கு இந்த இண்டெக்ஸை மாற்றிக்கொள்ளவும் முடியும். நாம் இண்டெக்ஸை மாற்றுவோம், அதுதான் நமக்கு பொருந்தும். நாம் 2வது இண்டெக்ஸிலிருந்து வேலையை செய்து கொண்டு செல்வோம். உங்களுக்கு தெரிகிறதாக இருக்கும், கிரியேட் ஸ்க்ரீன் தான் நமது முதலாவது ஸ்க்ரீன் ஆகும். நாம் இந்த ஸ்க்ரீனிலிருந்து வேலைகளை செய்வோம். உங்களுக்கு இந்த யூஐக்களை நமது ஜிட்ஹப் ரெபோசிட்டரியிலிருந்து தேடிக்கொள்ள முடியும். ஜிட்ஹப் ரெபோசிட்டரியின் லிங்க் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. ஜிட்ஹப் ரெபோசிட்டரியில் அசெட்ஸ் என்ற ஃபோல்டருக்கு சென்ற பிறகு உங்களுக்கு இவ்வாறு ஆப் ஸ்க்ரீன்ஸ் என ஃபோல்டர் ஒன்று இருப்பதை பார்த்து கொள்ள முடியும். இதன் உள்ளே நமது ஆப்பின் ஸ்க்ரீன்ஸ் ஆனது ஸ்க்ரீன்ஷாட்ஸ் விதத்தில் கொடுக்கப்பட்டு உள்ளது. இப்போது நாம் இந்த ஸ்க்ரீன் தான் இம்ப்ளிமெண்ட் செய்ய வேண்டும். உங்களுக்கு தெரியும், இப்போது நாம் போஸ்ட் ஒன்றை தான் கிரியேட் செய்ய போகின்றோம். போஸ்ட் ஒன்றை கிரியேட் செய்யும் போது முதலில் போஸ்ட் மாடல் ஒன்றை கிரியேட் செய்து கொள்வோம். அப்போது நமக்கு அது மிகவும் இலகுவாக இருக்கும். நாம் நமது கோடிற்கு செல்வோம். நாம் இப்போது மாடல் ஒன்றை தான் கிரியேட் செய்து கொண்டு இருக்கின்றோம். நாம் இவற்றை க்ளோஸ் செய்து கொண்டு மாடல்ஸ் ஃபோல்டருக்கு செல்வோம். மாடல்ஸ் ஃபோல்டரில் புதிதாக மாடல் ஒன்றை கிரியேட் செய்வோம். நாம் இங்கு போஸ்ட் மாடல் என கிளாஸ் ஒன்றை உருவாக்குவோம். கிளாஸின் பெயரை
போஸ்ட் என கொடுப்போம். இங்கு போஸ்ட் ஒன்றில் பல விடயங்கள் வைத்து கொள்ள வேண்டும். நாம் இவற்றை டிஸ்கஸ் செய்ய வேண்டும். நாம் டிராவிங் போர்டிற்கு செல்வோம். உங்களுக்கு நினைவிருக்கும் போஸ்ட் ஒன்றை கிரியேட் செய்து கொள்ள முடியும். இங்கு மூடை செலக்ட் செய்து கொள்ளும் விடயங்களை நான் வேறு கிளாஸ் ஒன்றினூடாகத்தான் செய்கின்றேன். இதை நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். இல்லை என்றால் இது உங்களுக்கு புரியாமல் போகலாம். நாம் நமது டிராவிங் போர்டிற்கு சென்று இதை புரிந்து கொள்வோம். நாம் முதலில் போஸ்ட் மாடல் உள்ளே சேர்ந்து கொள்ள வேண்டிய விடயங்கள் என்ன என பார்ப்போம். நாம் இப்போது நமது போஸ்ட் மாடலை தான் கிரியேட் செய்கிறோம். போஸ்ட் மாடலின் கீழே போஸ்டின் ஸ்ட்ரக்சரை தான் இப்போது நான் டிஃபைன் செய்ய வேண்டும். நாம் போஸ்ட் மாடலின் உள்ளே வர வேண்டிய ஃபீல்ட்ஸ் என்ன என பார்ப்போம். நாம் கண்டிப்பாக போஸ்ட் மாடலின் கீழ் போஸ்ட் ஐடியை வைத்து கொள்ள வேண்டும். நாம் டேட்டா ஃபீல்ட்ஸ் இல்லாமல் எழுதி செல்வோம். நமக்கு போஸ்ட் ஐடி கண்டிப்பாக தேவை. அடுத்து போஸ்ட் ஒன்றை கிரியேட் செய்யும் போது உங்களுக்கு நினைவிருக்கும் இவ்வாறு போஸ்டிற்கு கேப்ஷன் ஒன்றை கொடுப்போம். அதாவது நான் போஸ்டில் கேப்ஷனையும் வைத்து கொள்ள வேண்டும். அடுத்து நாம் போஸ்டின் மூடை வைத்து கொள்ள வேண்டும். நான் செப்பரேட் கிளாஸ் ஒன்று விதத்தில் மூடை உருவாக்கி கொள்கிறேன். இங்கு இதை கிளாஸ் விதத்தில் உருவாக்கி கொள்ள பல ரீசன்ஸ் உள்ளன. அவை அனைத்தையும் நான் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பேன். அடுத்து இந்த போஸ்டை கிரியேட் செய்தவர் யார் என எனக்கு தெரிந்திருக்க வேண்டும். அதாவது நாம் போஸ்டை கிரியேட் செய்தவரின் ஐடியை வைத்துக் கொள்வோம். அதாவது நான் யூசர் ஐடியை வைத்துக் கொள்கிறேன். நாம் போஸ்டை கிரியேட் செய்த யூசரின் நேமையும் வைத்துக் கொள்வோம். அடுத்து உங்களுக்கு போஸ்டிற்கு லைக் செய்ய முடியும். அதனால் போஸ்டிற்கு உள்ள லைக்ஸ் எண்ணிக்கையை இந்த போஸ்ட் மாடல் உள்ளேயே ஸ்டோர் செய்து கொண்டால் நமக்கு இலகுவாக இருக்கும். லைக் செய்தவர் யார் என நெஸ்டட் கலெக்ஷன் ஒன்றை நாம் பின்னர் உருவாக்குவோம். அந்த விடயங்களை நாம் அங்கு பேசுவோம். அடுத்து போஸ்டின் இமேஜின் URL எனக்கு வேண்டும். அடுத்து இன்னொரு ஃபீல்டாக நாம் போஸ்டை கிரியேட் செய்தவரின் ப்ரொஃபைல் இமேஜை வைத்துக் கொள்வோம். அடுத்ததாக பப்ளிஷ் செய்த டேட்டையும் வைத்துக் கொள்வோம். இப்போது நாம் நமக்கு தேவையான அனைத்து விடயங்களும் உள்ளதா என பார்ப்போம். போஸ்ட் ஐடி, போஸ்ட் கேப்ஷன், யூசர் ஐடி, யூசர் நேம், யூசரின் ப்ரொஃபைல் இமேஜ், மூட், லைக்ஸ் எண்ணிக்கை, போஸ்டின் இமேஜின் URL மற்றும் பப்ளிஷ் செய்த டேட் தேவை. தற்போது இந்த விடயங்கள் போதும். இப்போது இந்த மூட் பற்றி பேசுவோம். உங்களுக்கு நினைவிருக்கும் நாம் போஸ்டில் மூட் ஒன்றை தனியாக கிளாஸ் ஒன்று விதத்தில் தான் டிஃபைன் செய்து கொள்கிறோம். உங்களுக்கு நினைவிருக்கும் போஸ்டின் மூடை எனக்கு செலக்ட் செய்ய முடியும். உங்களுக்கு தெரிகிறதாக இருக்கும் இங்கு போஸ்டின் கரண்ட் மூட் எவ்வாறு என பார்த்து கொள்ள முடியும். நாம் மீண்டும் பேக் ஆகுவோம். உங்களுக்கு தெரிகிறதாக இருக்கும் இங்கு ஃபீலிங் ஹாப்பி, ஃபீலிங் சேட் போன்று பொதுவாக ஃபேஸ்புக்கில் போல மூடை செலக்ட் செய்து கொள்ள முடியும். நான் இங்கு செலக்ட் செய்து கொண்ட மூடை தனி கிளாஸ் விதத்தில் அல்ல ஈனம் விதத்தில் உருவாக்கி கொண்டால் இதை மிகவும் இலகுவாக செய்து கொள்ள முடியும். இந்த ஈனம் என்றால் என்ன என நான் டாட் செக்ஷனில் பேசினேன். இங்கு நான் உங்களுக்கு ஈனம் ஒன்று என்றால் என்ன என கற்றுக் கொடுக்கிறேன். இந்த மூட் இருக்கக்கூடிய வகைகள் பல உள்ளன. ஒன்று ஹாப்பி என்ற மூடில் இருக்கலாம், சேட் என்ற மூடில் இருக்கலாம், ஆங்கிரி என்ற மூடில் இருக்கலாம், எக்ஸைட்டட் என்ற மூடில் இருக்கலாம், ஃபைனலி போர்ட் என்ற மூடில் இருக்கலாம். இந்த மூட் இருக்கக்கூடிய வகைகளை நான் மூட் ஈனமாக டிஃபைன் செய்கிறேன். அதை போலத்தான் இந்த ஒவ்வொரு மூடிற்கும் தொடர்புடைய ஈமோஜி உள்ளது. இப்போது நீங்கள் இந்த மூடின் பெயருக்கு இந்த ஈமோஜியை பிளைண்ட் செய்ய வேண்டும். அதை நமக்கு செய்ய முடியும். இதை செய்து கொண்டு செல்லும் போதுதான் உங்களுக்கு நன்றாக புரியும். நமக்கு இங்கு ஸ்விட்ச் கேஸ் ஸ்டேட்மெண்ட் யூஸ் செய்ய நேரிடும். இந்த மூட் என்ன என மூட் நேமை பாஸ் செய்து கொண்ட பிறகு நமக்கு இந்த மூடுக்கு தொடர்புடைய ஈமோஜியை மேப் செய்யக்கூடியதாக இருக்க வேண்டும். அந்த விடயங்களை கெட்டர் விதத்தில் தான் டிஃபைன் செய்ய வேண்டும். நாம் கெட்டர்ஸ் 2ஐ உருவாக்க வேண்டும். அதாவது இந்த ஈனம்மை பாஸ் செய்த பிறகு மூடின் ஈமோஜி மற்றும் மூடின் நேமை எடுக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். முதலில் மூட் பற்றிய விடயங்களை முடித்துக் கொள்வோம். அப்போது நமக்கு இலகுவாக இருக்கும். நமக்கு மூட் ஈனம் ஒன்றை தான் உருவாக்க வேண்டும். முதலில் மூட் ஈனம் ஒன்றை உருவாக்குவோம். மூட் ஈனமில் 5 சந்தர்ப்பங்கள் உள்ளன. 5 சந்தர்ப்பங்கள் என்றால் ஆப்ஷன்ஸ் 5 ஆகும். உங்களுக்கு நினைவிருக்கும் நாம் முன்பு ஹாப்பி, சேட், ஆங்கிரி, எக்ஸைட்டட் அண்ட் போர்ட் விதத்தில் ஆப்ஷன்ஸ் 5ஐ டிஃபைன் செய்து கொண்டோம். அதன் பிறகு ஈனம் மூட் எக்ஸ்டென்ஷன் ஒன்றை உருவாக்க வேண்டும்.
இதை நான் மூடில் தான் எக்ஸ்டெண்ட் செய்கிறேன். இந்த எக்ஸ்டென்ஷனின் கீழே செய்வது என்னவென்றால், சரியான மூட் ஈனமை பாஸ் செய்து கொண்ட பிறகு இந்த ஈனமுக்கு ஏற்ப மூடின் நேமை ரிட்டர்ன் செய்யக்கூடியதாக இருக்க வேண்டும். விதத்தில் தான் ரிட்டர்ன் செய்ய முடிய வேண்டும். மூடானது ஹாப்பி ஈனம் என்றால் ஹாப்பி என ஸ்ட்ரிங் விதத்தில் ரிட்டர்ன் செய்ய வேண்டும். மூட் ஈனமை பாஸ் செய்த பிறகு நமக்கு தேவையான விதத்தில் மூடின் தொடர்புடைய இமோஜியை ரிட்டர்ன் செய்யக்கூடியதாக இருக்க வேண்டும். இதையும் நான் ஸ்ட்ரிங் விதத்தில் ரிட்டர்ன் செய்கிறேன். இப்போது நாம் இந்த விடயங்களை எவ்வாறு செய்வது என பார்ப்போம். இந்த மூட் ஈனமை நான் தனியாக டிஃபைன் செய்கிறேன். நாம் யூட்டில்ஸில் ஃபங்க்ஷன் விதத்தில் மூட் என தனியாக உருவாக்கிக் கொள்வோம். நான் முதலில் ஈனம் ஒன்றை உருவாக்கிக் கொள்கிறேன். இந்த ஈனமின் பெயர் மூட் ஆகும். அதன் பிறகு இந்த ஈனமில் இருக்கக்கூடிய விதங்களை நான் கொடுக்கின்றேன். ஈனம் ஹாப்பி, சேட், ஆங்க்ரி, எக்ஸைட்டட், போர்ட் ஆக இருக்கலாம். அடுத்து இந்த ஈனமின் எக்ஸ்டென்ஷன் ஒன்றை உருவாக்க வேண்டும். மூடின் ஈனம்மை பாஸ் செய்து கொண்ட பிறகு நேமானது ரிட்டர்ன் ஆக வேண்டும். நான் இவ்வாறு எக்ஸ்டென்ஷன் ஒன்றை உருவாக்குகிறேன். நாம் இதற்கு மூட் எக்ஸ்டென்ஷன் என கொடுப்போம். இது நமது மூட் என்பதில் இருந்துதான் எக்ஸ்டெண்ட் ஆகிறது. முதலில் நாம் கெட்டர் ஒன்றை உருவாக்க வேண்டும். நாம் பாஸ் செய்யும் மூட் ஈனமுக்கு ஏற்ப அதற்கு தொடர்பான மூடின் நேமை ரிட்டர்ன் செய்வதுதான் இந்த கெட்டரில் செய்கிறது. ஸ்ட்ரிங்காகத்தான் ரிட்டர்ன் ஆக வேண்டும். கெட்டர் ஒன்று என்பதால் கெட் நேம் என நான் கொடுப்பேன். இங்கு நாம் ஸ்விட்ச் கேஸ் ஸ்டேட்மெண்ட் ஒன்றை கொடுப்போம். இங்கே திஸ் என்பதில் மூட் என்ன என பார்ப்போம். அதன் பிறகு எனக்கு கேசஸ் விதத்தில் மூடின் ஆப்ஷன்ஸ் கொடுக்க முடியும். உங்களுக்கு தெரிகிறதாக இருக்கும், நமக்கு ஆப்ஷன்ஸ் வருகிறது. மூட் டாட் ஹாப்பி என்றால் நான் இங்கே ஹாப்பி என்பதை ரிட்டர்ன் செய்ய வேண்டும். இவ்வாறு நாம் மூட்ஸ் அனைத்தையும் உருவாக்க வேண்டும். நாம் ஒரு ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் ஒன்றை எடுத்தோம். அடுத்து மூட் டாட் சேட் என்றால் நாம் இங்கு சேட் என ரிட்டர்ன் செய்வோம். நான் இங்கே இந்த ஹெச் எழுத்தை சிம்பிளாக கொடுக்கின்றேன். அடுத்து மூட் டாட் ஆங்க்ரி என்றால் ஆங்க்ரி என ரிட்டர்ன் விதத்தில் ரிட்டர்ன் செய்வோம். ஃபைனலி மூடானது எக்ஸைட்டட் என்றால் எக்ஸைட்டட் விதத்தில் இதை ரிட்டர்ன் செய்வோம். இப்போது நாம் எல்லா மூட்ஸ்களுக்கும் தொடர்புடைய விதத்தில் கேசஸ்களை டிஃபைன் செய்துள்ளோம். இப்போது நமக்கு டிஃபால்ட் கேஸ் ஒன்று கண்டிப்பாக தேவை. உங்களுக்கு தெரியும், ஸ்விட்ச் கேஸ் ஸ்டேட்மெண்ட்டில் டிஃபால்ட் கேஸ் ஒன்றை நாம் கண்டிப்பாக உருவாக்க வேண்டும். டிஃபால்ட் விதத்தில் நான் எம்டி ஸ்ட்ரிங் ஒன்றை ரிட்டர்ன் செய்கிறேன். அதாவது இதற்கும் தொடர்பில்லாத மூட் ஒன்றை கொடுத்தால் எம்டி ஸ்ட்ரிங் ரிட்டர்ன் செய்து கொள்ளும். இந்த கெட்டரில் நடப்பது என்னவென்றால், நாம் பாஸ் செய்யும் மூட் ஈனம் வேல்யூவுக்கு ஏற்ப மூடின் நேமை ரிட்டர்ன் செய்து கொள்ளும். இப்போது எனக்கு மூட் ஈனமை பாஸ் செய்யும் போது மூடுக்கு தொடர்புடைய ஈமோஜியை ரிட்டர்ன் செய்து கொள்கிறேன். கெட்டர் ஒன்றை தான் உருவாக்க வேண்டும். நான் இதற்கு ஈமோஜி என கொடுக்கின்றேன். நாம் இதற்கும் ஸ்விட்ச் கேஸ் ஸ்டேட்மெண்ட் சிலவற்றை எழுதிக் கொள்வோம். திஸ் என்பதில் குறிப்பிடுவது என்னவென்றால், மூட் ஈனம் என்ன என்பதற்கும் நமக்கு கேஸ் ஒன்றை எழுதி கொள்ள முடியும். இங்கு நாம் மூடை ஹாப்பியிலிருந்து எடுப்போம். மூடானது ஹாப்பி என்றால் நான் இவ்வாறு ஹாப்பி இமோஜியை பேஸ்ட் செய்கிறேன். ஜிட்ஹப் ரெபாசிட்டரியில் தேடிக்கொள்ள முடியும். நான் இவற்றை பேஸ்ட் செய்கிறேன். நாம் மீண்டும் இவற்றை டைப் செய்து கொள்வதில் அர்த்தமில்லை. மூடானது சேட் என்றால் நான் சேட் இமோஜியை கொடுக்கிறேன். மூடானது ஆங்க்ரி என்றால் ஆங்க்ரி இமோஜியை கொடுக்கிறேன். மூடானது எக்ஸைட்டட் என்றால் எக்ஸைட்டட் இமோஜி மற்றும் மூடானது போர்டு என்றால் போர்ட் என்ற இமோஜியை கொடுத்துள்ளேன். இப்போது கீழே இன்னொரு மெத்தட் ஒன்றை கிரியேட் செய்ய வேண்டும். இந்த மெத்தடில் அடிக்கடி செய்ய வேண்டியது, நாம் பாஸ் செய்து கொண்ட மூட் ஸ்ட்ரிங்குக்கு ஏற்ப இது மூட் ஒன்றை அசைன் செய்து கொள்ளும். அதாவது நமது ஸ்ட்ரிங்கில் பாஸ் செய்யும் மூடை இது ஈனம் வேல்யூ விதத்தில் கன்வெர்ட் செய்வதுதான் இதில் செய்கிறது. உங்களுக்கு ஸ்டாட்டிக் விதத்தில் டிஃபைன் செய்து கொள்ள முடியும். மூட் ஈனம் விதத்தில் தான் இது கன்வெர்ட் ஆகும். நாம் இதற்கு ஃப்ரம் ஸ்ட்ரிங் என பெயரை கொடுப்போம். உங்களுக்கு இங்கு ஸ்ட்ரிங் வேல்யூ விதத்தில் மூடானது ரிட்டர்ன் ஆகும். இங்கு இந்த ஸ்ட்ரிங்குக்கு தொடர்புடைய மூடை நாம் ஈனம் ஒன்று விதத்தில் ரிட்டர்ன் செய்ய வேண்டும். ஈனம் வேல்யூஸில் ஃபர்ஸ்ட் வேர் என ஒன்று உள்ளது. இங்கு நாம் பாஸ் செய்து கொள்ளும் மூட் ஸ்ட்ரிங் ஆனது நமது ஏதாவது மூடுக்கு பொருந்துகிறதா என நாம் செக் செய்ய வேண்டும். நாம் இங்கு அனைத்து மூடூடாக செல்லும் போது மூடின் வேல்யூவை மூடின் நேமில் அக்சஸ் செய்ய முடியும்.
மூடில் நேமை நாம் இங்கு பாஸ் செய்து கொள்ள மூட் ஸ்ட்ரிங் சமனா என எனக்கு பார்க்க முடியும். நான் இங்கு செமிகோலன் ஒன்றை கொடுக்கின்றேன். நான் இங்கு டிஃபால்ட் வேல்யூ ஒன்றை அசைன் செய்கிறேன். நாம் மூடை டிஃபால்ட் ஹாப்பி விதத்தில் இதற்கு அசைன் செய்து கொள்வோம். இங்கு இந்த மூட் ஸ்ட்ரிங்குக்கு பொருத்தமான மூட் ஒன்று இங்கு பொருந்தினால் மூட் ஒன்று விதத்தில் மூட் ஈனம் ஒன்று ரிட்டர்ன் ஆகும். பொருந்தாவிட்டால் நான் ஹாப்பி என்பதற்கு அசைன் செய்கிறேன். அப்படியானால் நமது மூடுக்கு தொடர்புடைய ஈனம் மற்றும் மூடுக்கு தொடர்புடைய எக்ஸ்டென்ஷன்ஸை டிஃபைன் செய்து உள்ளோம். நாம் மூடை ஈனம் ஒன்று விதத்தில் டிஃபைன் செய்து கொண்டோம். ஹாப்பி, சேட், ஆங்க்ரி, எக்ஸைட்டட், போர்ட் என மூடுக்கு 5 வேல்யூஸ் இருக்கலாம். அந்த பாஸ் செய்து கொண்ட வேல்யூவை அந்த ஈனமின் ஸ்ட்ரிங்கை ரிட்டர்ன் செய்து கொள்ள கெட்டர் ஒன்று விதத்தில் மெத்தட் ஒன்றை உருவாக்கி கொண்டோம். அடுத்து மூடுக்கு பாஸ் செய்து கொண்ட பிறகு ஈமோஜியை ரிட்டர்ன் செய்து கொள்ள கெட்டர் ஒன்றை உருவாக்கி கொண்டோம். அதே போல நாம் பாஸ் செய்யும் ஸ்ட்ரிங் மூட் ஒன்றை மூட் ஈனம் ஒன்று விதத்தில் கன்வெர்ட் செய்து மெத்தட் ஒன்றை டிஃபைன் செய்து கொண்டோம். இங்கு ஆர் எல்ஸ் என்பதை நாம் முன்பு கற்கவில்லை. ஆர் எல்ஸ் என்பது ஏதாவது மூட் ஸ்ட்ரிங் ஒன்றுக்கு நமது மூட் நேம் ஒன்று பொருந்தவில்லை என்றால் நான் இதற்கு ஹாப்பி என்னும் மூட் ஈனமை அசைன் செய்வேன். மிகவும் எளிது. இவை மிகவும் கஷ்டமான விடயங்கள் அல்ல. இப்போது நாம் நமது போஸ்ட் மாடலை உருவாக்கி கொள்வோம். முதலில் ஃபைனல் ஸ்ட்ரிங் என டைப் செய்து நமது போஸ்டில் ஐடியை உருவாக்குவோம். அடுத்து ஃபைனல் ஸ்ட்ரிங் என டைப் செய்து போஸ்டில் கேப்ஷனை கொடுப்போம். அடுத்து ஃபைனல் ஸ்ட்ரிங் என டைப் செய்து மூட் அதை கொடுப்போம். உங்களுக்கு தெரிகிறதாக இருக்கும் மூடானது இம்போர்ட் ஆகியது. அடுத்து போஸ்டை கிரியேட் செய்த யூசரின் விவரங்களை ஃபைனல் ஸ்ட்ரிங் என டைப் செய்து யூசர் ஐடி என பெற்றுக் கொடுப்போம். அடுத்து ஃபைனல் ஸ்ட்ரிங் என டைப் செய்து யூசர் நேமை கொடுப்போம். அடுத்து நாம் ப்ரொஃபைல் பிக்சர் ஒன்றை வைத்துக்கொள்வோம். ஃபைனல் ஸ்ட்ரிங் என டைப் செய்து ப்ரொஃபைல் இமேஜ் என பெற்றுக் கொடுப்போம். அடுத்து ஃபைனல் இன்ட் என டைப் செய்து லைக்ஸ் எண்ணிக்கையை கொடுப்போம். ஏனென்றால் லைக்ஸ் டபுள் வேல்யூ ஒன்று வராது, இன்டீஜர் விதத்தில் தான் வரும். அடுத்து நாம் டேட் டைம் ஒன்றையும் வைத்துக்கொள்வோம். ஃபைனல் டேட் டைம் என டைப் செய்து டேட் பப்ளிஷ்ட் என பெற்றுக் கொடுப்போம். அடுத்து நமது போஸ்டில் இமேஜ் URL-ஐ கண்டிப்பாக வைத்துக்கொள்ள வேண்டும். ஃபைனல் ஸ்ட்ரிங் என டைப் செய்து போஸ்ட் URL என கொடுப்போம். இங்கு 9 ஃபீல்ட்ஸ் உள்ளன. இப்போது நமக்கு கன்ஸ்ட்ரக்டர் ஒன்றை உருவாக்கி கொண்டு அனைத்து ஃபீல்டையும் ரிக்வயர் செய்து கொள்ள முடியும். அடுத்து நாம் டு ஜேசன் அண்ட் ஃப்ரம் ஜேசன் மெத்தட்ஸ் இரண்டையும் கண்டிப்பாக உருவாக்கி கொள்ள வேண்டும். ஏனென்றால் நாம் ஃபயர் ஸ்டோரில் இந்த டேட்டா ஸ்டோர் செய்து கொள்வதால் மற்றும் நாம் ஃபயர் ஸ்டோரில் எடுத்து ஃப்ளட்டர் அப்ளிகேஷனில் இந்த டேட்டா டிஸ்பிளே செய்வதால் அவ்வாறு செய்ய வேண்டும். நம்மிடமுள்ள டாட் ஆப்ஜெக்டை ஜேசன் ஆப்ஜெக்ட் ஒன்று விதத்தில் கன்வெர்ட் செய்து கொள்ள இப்போது நான் மெத்தட் ஒன்றை உருவாக்கி கொள்கின்றேன். ஏனென்றால் நான் முன்பும் கூறினேன், நமக்கு டிரெக்ட்லி நம்மிடமுள்ள டாட் ஆப்ஜெக்ட் ஒன்றை ஃபயர்பேஸில் ஸ்டோர் செய்து கொள்ள முடியாது. அதனால் நாம் அதை ஜேசன் ஆப்ஜெக்ட் என்று விதத்தில் அல்லது ஜேசன் மேப் ஒன்று விதத்தில் கன்வெர்ட் செய்துதான் ஸ்டோர் செய்து கொள்ள வேண்டும். நான் இவ்வாறு மேப் ஒன்றை கிரியேட் செய்து கொள்கின்றேன். இதற்கு நான் ஸ்ட்ரிங் டு டைனமிக் என கொடுக்கின்றேன். இதை ஜேசனுக்கு கன்வெர்ட் செய்து கொள்வதால் நாம் இதற்கு டு ஜேசன் என கொடுப்போம். உங்களுக்கு தெரியும், இங்கு ஜேசன் ஆப்ஜெக்ட் ஒன்றை ரிட்டர்ன் செய்ய வேண்டும். இப்போது நாம் ஜேசன் ஆப்ஜெக்டை ரிட்டர்ன் செய்து கொள்வோம். முதலில் நாம் இங்கு போஸ்ட் ஐடியை ரிட்டர்ன் செய்து கொள்வோம். அடுத்து நாம் போஸ்ட் கேப்ஷனை ரிட்டர்ன் செய்து கொள்வோம். அடுத்து நான் மூடை ரிட்டர்ன் செய்து கொள்வோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், மூடில் நேமைத்தான் இதற்கு பாஸ் செய்வோம். இங்கு ஹோவர் செய்து கொண்டிருந்தால் உங்களுக்கு தெரிகிறதாக இருக்கும், டைப்பை ஸ்ட்ரிங் விதத்தில் நாம் மூடில் நேமை பாஸ் செய்து கொள்ள வேண்டும். அடுத்து நாம் யூசர் ஐடியை ரிட்டர்ன் செய்து கொள்வோம். அடுத்து யூசர் நேமை ரிட்டர்ன் செய்து கொள்வோம். அடுத்து லைக்ஸ் எண்ணிக்கைகளை ரிட்டர்ன் செய்வோம். அடுத்து உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், நாம் யூசரின் ப்ரொஃபைல் இமேஜை ரிட்டர்ன் செய்ய வேண்டும். அடுத்து போஸ்ட் இமேஜை போஸ்ட் URL என மேப் செய்வோம். ஏனென்றால் போஸ்ட் URL எனும் பெயரில் தான் நாம் உருவாக்கி கொண்டோம். அடுத்து டேட் பப்ளிஷ்ட் என்பதை ரிட்டர்ன் செய்து கொள்வோம். நமக்கு டேட் பப்ளிஷ்ட் என்பதை டைம் ஸ்டாம்ப் ஒன்று விதத்தில் கிரியேட் செய்து கொள்ள முடியும். ஃபயர் ஸ்டோரில் டைம் ஸ்டாம்பை எடுத்துக்கொண்டு ஃப்ரம் டேட் பப்ளிஷ்ட் என பெற்றுக் கொடுக்கிறேன். ஃபீல்ட்ஸ் 9 உள்ளதா என பாருங்கள். ஃபீல்ட்ஸ் 9 உள்ளது.
இந்த மெத்தடில் உங்களுக்கு ஜேசன் மேப் ஒன்றை கிரியேட் செய்து கொள்ள முடியும். இப்போது இதனுடைய மறுபக்கத்தையும் நான் செய்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் ஜேசனில் உள்ள டேட்டாவை டாட் ஆப்ஜெக்ட் ஒன்று விதத்தில் கன்வெர்ட் செய்யக்கூடியதாக இருக்க வேண்டும். நாம் அந்த மெத்தடையும் எழுதிக் கொள்வோம். இவ்வாறு ஜேசன் டேட்டாவில் போஸ்ட் இன்ஸ்டன்ஸ் ஒன்றை கிரியேட் செய்து கொள்ள வேண்டும். இதை எவ்வாறு செய்வது என உங்களுக்கு தெரியும். நாம் ஃபேக்டரி மெத்தட் ஒன்றை டிஃபைன் செய்து கொள்ள முடியும். ஏனென்றால் புதிதாக போஸ்ட் ஒன்றை உருவாக்கி கொள்ள வேண்டும். நாம் ஃப்ரம் ஜேசன் என இதற்கு பெயரை கொடுப்போம். உங்களுக்கு தெரியும், ஜேசன் டேட்டா ஒன்று ரிட்டர்ன் ஆவது மேப் ஒன்று விதத்தில் ஆகும். ஸ்ட்ரிங் டு டைனமிக் மேப் விதத்தில் தான் இங்கு ஜேசன் டேட்டாவானது ரிட்டர்ன் ஆகும். உங்களுக்கு தெரியும், நாம் இங்கு போஸ்ட் ஒன்றை தான் ரிட்டர்ன் செய்து கொள்ள வேண்டும். இப்போது நாம் போஸ்டுக்கு தொடர்புடைய விடயங்களை பாஸ் செய்ய வேண்டும். முதலில் போஸ்டிற்கு போஸ்ட் ஐடி ஒன்று கொடுக்க வேண்டும். உங்களுக்கு தெரியும், டேட்டாவில் உள்ள போஸ்ட் ஐடி எனும் கீயில் தான் போஸ்ட் ஐடி உருவாக்கி கொள்ள வேண்டும். இது நல்லாகினால் நமக்கு எம்டி ஸ்ட்ரிங் ஒன்று இருக்கின்றதை அசைன் செய்ய முடியும். இவ்வாறு நாம் அனைத்தையும் எழுதி கொண்டு செல்வோம். அடுத்து போஸ்ட் கேப்ஷனையும் நல் சேஃப்டி விதத்தில் கொடுப்போம். அடுத்து மூடில் சிறிய விடயங்கள் சிலவற்றை சரி செய்து கொள்ள வேண்டும். இப்போது நாம் இங்கு மூடுக்கு தொடர்புடைய ஸ்ட்ரிங்கை தான் பாஸ் செய்து கொள்ள போகின்றோம். இங்கு ஜேசன் மேப்பில் நமக்கு ஃபைனல் ஸ்ட்ரிங் ஒன்று தான் ரிட்டர்ன் ஆகும். நமக்கு அதை மூட் எக்ஸ்டென்ஷனுக்கு கொடுத்து கன்வெர்ட் செய்து கொள்ள முடியும். மூட் எக்ஸ்டென்ஷன் ஒன்றை நாம் கிரியேட் செய்து கொண்டோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், ஃப்ரம் ஸ்ட்ரிங் என மெத்தட் ஒன்றை கிரியேட் செய்து கொண்டோம். இப்போது உங்களுக்கு இங்கு மூட் என்பதை பாஸ் செய்து கொள்ள முடியும். இது நல்லாகினால் நாம் இதற்கு டிஃபால்ட் ஹாப்பி என பாஸ் செய்வோம். அடுத்து யூசர் ஐடியையும் நல் சேஃப்டி விதத்தில் கொடுப்போம். அடுத்து ப்ரொஃபைல் இமேஜ், நாம் இவற்றையும் நல் சேஃப்டி விதத்தில் கொடுப்போம். ஸ்ட்ரிங் என்பதால் எம்டி ஸ்ட்ரிங் ஒன்றிற்கு அசைன் செய்வதுதான் எனக்கு இலகுவான வேலையாகும். அடுத்து லைக்ஸ் அளவை எடுக்க முடியும். நாம் லைக்ஸ் எனவும் கீக்கு தான் ஸ்டோர் செய்து கொள்வோம். டேட்டாவில் உள்ள லைக்ஸ் என்ன, கீயில் எனக்கு லைக்ஸ் அளவை எடுக்க முடியும். லைக்ஸ் அளவு நல்லாகினால் நான் இதற்கு 0 எனும் டிஃபால்ட் வேல்யூவை அசைன் செய்து கொள்கின்றேன். அடுத்த டைம் ஸ்டாம்ப் விதத்தில் உள்ள டேட்டாவை நான் கன்வெர்ட் செய்து கொள்ள வேண்டும். அதற்காக உங்களுக்கு டேட்டாவில் உள்ள கீயின் கீழே உள்ள வேல்யூவை எடுக்க முடியும். முதலில் டேட்டா பப்ளிஷ்ட் என்பதை எடுத்துக்கொண்டு உங்களுக்கு இதை டைம் ஸ்டாம்ப் ஒன்று விதத்தில் காஸ்ட் செய்து கொள்ள முடியும். ஃபைனலி இதில் நாம் டேட்டா ஒன்றை உருவாக்கி கொள்ள வேண்டும். அடுத்து போஸ்ட் URL, உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், போஸ்ட் URL என கீ ஒன்றில் தான் நான் இதை ஸ்டோர் செய்து கொள்கின்றேன். உங்களுக்கு டேட்டாவில் உள்ள போஸ்ட் URL ஒன்றை எடுக்க முடியும். போஸ்ட் URL நல்லாகினால் உங்களுக்கு இதற்கு எம்டி ஸ்ட்ரிங் ஒன்றை அசைன் செய்து கொள்ள முடியும். இப்போது ஜேசன் டேட்டா ஒன்றை கிரியேட் செய்து கொண்டு இப்போது நமக்கு ஜேசன் டேட்டா ஒன்றை ஒன்று விதத்தில் போஸ்ட் மேப் ஒன்று விதத்தில் கன்வெர்ட் செய்து கொள்ள முடியும். இப்போது நமக்கு தேவையான பேசிக் விடயங்கள் தயாராகியுள்ளது. நமக்கு ஸ்க்ரீனுக்கு சென்று கிரியேட் ஸ்க்ரீனில் UIயை பில்ட் செய்து கொண்டு செல்ல முடியும். ஃபைனலி நமக்கு இவ்வாறான UI ஒன்றுதான் தேவை. உங்களுக்கு தெரிகிறதாக இருக்கும், UI எடுத்துக்கொண்டால் இது மிகவும் காம்ப்ளெக்ஸ் இல்லை. நாம் இவற்றை சரி செய்து கொள்வோம். முதலில் ஸ்டேட்டின் உள்ளே வேல்யூஸ் சிலவற்றை டிஃபைன் செய்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு தெரியும், ஃபார்ம் வேலிடேஷன்ஸ் கொடுக்க வேண்டும் என்பதால் நான் முதலில் ஃபார்ம் கீ ஒன்றை உருவாக்கி கொள்கிறேன். நாம் இதை குளோபல் கீ ஒன்றில் தான் உருவாக்கி கொள்கிறோம். குளோபல் கீயின் டைப்பை ஃபார்ம் ஸ்டேட்டில் தான் உருவாக்கி கொண்டோம். அடுத்து எனக்கு கேப்ஷனை ஸ்டோர் செய்து கொள்ள டெக்ஸ்ட் எடிட்டிங் கண்ட்ரோலர் ஒன்று தேவை. நாம் இதற்கு கேப்ஷன் கண்ட்ரோலர் என கொடுப்போம். இது டெக்ஸ்ட் எடிட்டிங் கண்ட்ரோலர் ஒன்றாகும். அடுத்து உங்களுக்கு தெரிகிறதாக இருக்கும், நமக்கு இங்கு போஸ்டுக்கு தொடர்புடைய இமேஜ் ஒன்றை பிக் செய்ய முடியும். அதற்காக நமக்கு கேமரா அல்லது கேலரியை யூஸ் செய்து கொள்ள முடியும். நாம் அதையும் டிஃபைன் செய்து கொள்வோம். அதை ஸ்டோர் செய்ய ஃபைல் ஒன்று தேவை. அதற்காக இன்புட் அவுட்புட் லைப்ரரியில் தான் ஃபைலை எடுப்போம். இதை நலபுலாக்கக்கூடிய விதத்தில் குறித்து கொண்டேன். நமக்கு அது இலகுவாக இருக்கும். எனக்கு இதற்கு இமேஜ் ஃபைல் ஒன்றாய் இருக்க முடியும். அடுத்த மூடை ஸ்டோர் செய்து கொள்ள வேண்டும். நாம் இதற்கு செலக்டட் மூட் என வேரியபிள் ஒன்றை உருவாக்கி கொள்வோம். நாம் டிஃபால்ட் வேல்யூ ஒன்றை இதற்கு அசைன் செய்வோம். நாம் ஹாப்பி என்பது டிஃபால்ட் வேல்யூ ஒன்று விதத்தில் வைத்துக் கொள்வோம். அடுத்த பூலியன் ஒன்றை கிரியேட் செய்து கொள்ள வேண்டும்.
நான் இங்கு இந்த கிரியேட் போஸ்டின் மீது கிளிக் செய்து கொண்ட பிறகு சில நேரங்களில் இந்த போஸ்ட் ஆனது நமது டேட்டா பேஸில் ஸ்டோர் ஆக சிறிது நேரம் எடுக்கும். அதுவரை நான் இங்கு போஸ்ட் இஸ் அப்லோடிங் என காட்ட வேண்டும். அதாவது இந்த போஸ்ட் ஆனது அப்லோட் ஆகும் வரை இந்த பட்டனானது மீண்டும் கிளிக் செய்தாலும் அதில் எதுவும் நடக்க விடக்கூடாது. நினைத்து பாருங்கள், போஸ்ட் ஆனது அப்லோட் ஆக கொடுத்து யூசர் இந்த பட்டனின் மீது சில முறை கிளிக் செய்து கொண்டு சென்றால் அது அவ்வளவு நல்ல விடயம் அல்ல. நமக்கு அதை நிறுத்த முடியும். அதற்கு நாம் வேரியபிள் ஒன்றை தனியாக வைத்துக் கொள்வோம். அவ்வாறு ஒன்றை செய்யும் விதத்தை நான் உங்களுக்கு முன்பு கற்றுக் கொடுக்கவில்லை. அதை எவ்வாறு செய்வது என நாம் பார்ப்போம். அதற்கு நான் அப்லோட் ஆகிறதா இல்லையா என ட்ராக் செய்ய பூலியன் ஒன்றை வைக்கிறேன். நாங்கள் அதற்கு இஸ் அப்லோடிங் என கொடுப்போம். நான் அதன் டிஃபால்ட் வேல்யூவை ஃபால்ஸ் ஆக கொடுக்கிறேன். இங்கு நாங்கள் கண்டிப்பாக இமேஜ் பிக்கருக்கு தொடர்புடைய மெத்தடை டிஃபைன் செய்ய வேண்டும். அதாவது இமேஜ் ஒன்றை பிக் செய்யும் மெத்தட் ஒன்றை டிஃபைன் செய்ய வேண்டும். நாம் அதையும் இங்கே டிஃபைன் செய்து செல்வோம். இதற்கு நீங்கள் ஃபியூச்சர் மெத்தட் ஒன்றை டிஃபைன் செய்யவும். எதுவும் ரிட்டர்ன் ஆக தேவையில்லை என்பதால் இதை void விதத்தில் கொடுக்க முடியும். நான் இதற்கு பிக்ட் இமேஜ் என கொடுக்கின்றேன். இதற்கு நீங்கள் கண்டிப்பாக இமேஜ் சோர்ஸை பாஸ் செய்ய வேண்டும். உங்களுக்கு இமேஜ் சோர்ஸை இமேஜ் பிக்கர் லைப்ரரியிலிருந்து எடுக்க முடியும். நாங்கள் இதற்கு சோர்ஸை பாஸ் செய்வோம். சோர்ஸ் ஆக எடுப்பது நீங்கள் இமேஜை எதிலிருந்து பிக் செய்கிறீர்கள் என்பதாகும். அதாவது நீங்கள் இமேஜை கேமராவிலிருந்தோ அல்லது கேலரியிலிருந்தோ பிக் செய்கிறீர்களாக இருக்கலாம். அதுதான் சோர்ஸ் ஆகும். நாங்கள் இங்கே பிக்கர் என இமேஜ் பிக்கரின் இன்ஸ்டன்ஸ் ஒன்றை உருவாக்குவோம். அப்போது எனக்கு சோர்ஸுக்கு ஏற்ப இமேஜை பிக் செய்ய முடியும். அதற்கு உங்களுக்கு await என கொடுத்து பிக்கர் இன்ஸ்டன்ஸை எடுத்து பிக்ட் இமேஜ் என்ற மெத்தடை கொடுக்க முடியும். உங்களுக்கு தெரியும், இங்கே பல மெத்தட்ஸ் உள்ளன. பிக்ட் இமேஜ், பிக்ட் மீடியா, பிக்ட் மல்டிமீடியா, பிக்ட் மல்டிபிள் மீடியா என மெத்தட்ஸ் உள்ளன. மல்டிபிள் மீடியா என்றதிலிருந்து தான் நாங்கள் இமேஜஸ் ஃபெச் செய்கின்றோம். பிக் வீடியோ என ஒன்று உள்ளது. இப்போது நாங்கள் இதை அசைன் செய்வோம். நாங்கள் பிக்ட் செய்த இமேஜ் தான் இங்கு உள்ளது. பிக் செய்த இமேஜை நான் இவ்வாறு இதிலிருந்து எடுக்கின்றேன். அடுத்து இமேஜ் ஒன்றை பிக் செய்த பிறகு இங்கே உள்ள வேரியபிளை அப்டேட் செய்ய வேண்டும். நீங்கள் உண்மையில் இமேஜ் ஒன்றை பிக் செய்தீர்களா என்று செக் செய்ய முடியும். இங்கே நீங்கள் உருவாக்கிய பிக்ட் இமேஜ் என்பது நல் இல்லையெனில் கண்டிப்பாக நீங்கள் இமேஜ் ஒன்றை பிக் செய்துள்ளீர்கள். அப்படியானால் உங்களுக்கு உங்களுடைய இமேஜ் ஃபைலை செட் ஸ்டேட் செய்யலாம். இதற்கு ஃபைல் ஒன்றை தான் கொடுக்க வேண்டும். ஃபைலுக்கு பாத்தை பாஸ் செய்ய வேண்டும். உங்களுக்கு இமேஜை பிக்ட் செய்யும் போது பிக்ட் இமேஜில் பாத்தை இதற்கு பாஸ் செய்ய முடியும். இந்த விடயங்களை தான் செய்ய வேண்டும். இமேஜ் ஒன்றை பிக்ட் செய்து கொண்டு வேரியபிள் ஆனது அப்டேட் ஆவது தான் இந்த மெத்தடில் நடக்கிறது. நமக்கு பேசிக்கலி இந்த மெத்தட்ஸ் தான் தேவை. இப்போது நமக்கு UI பக்கத்தில் சற்று வேலைகளை பார்க்கலாம். நான் ஸ்கேஃபோல்டிற்கு வருகிறேன். நாங்கள் முதலில் ஸ்கேஃபோல்டில் ஆப் பார் ஒன்றை உருவாக்கிக் கொள்வோம். ஆப் பாரின் டைட்டில் விதத்தில் எனக்கு டெக்ஸ்ட் விஜெட் ஒன்றை கொடுக்க முடியும். நாம் இதற்கு கிரியேட் போஸ்ட் என கொடுப்போம். அடுத்து ஆப் பாரில் டெக்ஸ்ட் போலவே நமக்கு ஆப் பாரில் பாடி ஒன்றை கொடுக்க முடியும். நமக்கு இதற்கு சிங்கிள் சைல்டு ஸ்க்ரோல் வியூ ஒன்றை இம்ப்ளிமெண்ட் செய்ய முடியும். சைல்டு விதத்தில் நான் முதலில் பேடிங் விஜெட் ஒன்றை கொடுக்கின்றேன். நாங்கள் பேடிங் வேல்யூவை எல்லா டிரெக்ஷனிலிருந்தும் 16 கொடுப்போம். நான் இதை கான்ஸ்டன்டாக குறிப்பிடுகிறேன். இப்போது எனக்கு இந்த சைல்டு விதத்தில் எனது ஃபார்மை உருவாக்கி கொள்ள முடியும். ஃபார்மின் சைல்டு விதத்தில் நான் காலம் ஒன்றை கொடுக்கின்றேன். ஏனெனில் எனக்கு ஒரு எலிமெண்ட் ஒன்று மட்டும் அல்ல, மல்டிபிள் எலிமெண்ட்ஸ் இதற்கு லிங்க் செய்ய வேண்டும். கண்டிப்பாக ஃபார்மில் கீயை கொடுக்க மறக்க வேண்டாம், இல்லையெனில் அது மறந்துவிடும். இப்போது உங்களுக்கு தெரிகிறதாக இருக்கும் கிரியேட் போஸ்ட் என ஆட் ஆகி உள்ளது. இப்போது நாங்கள் இவ்வாறு கேப்ஷனை என்டர் செய்வோம். உங்களுக்கு நினைவிருக்கும், நாங்கள் இந்த இன்புட் ஃபீல்டை ரீயூசபிள் ஃபீல்டு விதத்தில் கிரியேட் செய்தோம். அப்படியானால் உங்களுக்கு நீங்கள் கிரியேட் செய்த ரீயூசபிள் இன்புட்டை எடுக்க முடியும். உங்களுக்கு தெரியும், இங்கு நாங்கள் பல விடயங்களை பாஸ் செய்ய வேண்டும். நாங்கள் முதலில் கண்ட்ரோலரை பாஸ் செய்வோம். அதற்கு நாங்கள் கேப்ஷன் கண்ட்ரோலர் என்ற டெக்ஸ்ட் எடிட்டிங் கண்ட்ரோலர் ஒன்றை உருவாக்கினோம். அடுத்து நமக்கு லேபிளை பாஸ் செய்ய வேண்டும். நான் கேப்ஷன் என லேபிளை பாஸ் செய்கிறேன். அடுத்து ஐக்கனை பாஸ் செய்ய வேண்டும். obscure டெக்ஸ்ட் என்பது ஃபால்ஸ், ஏனெனில் நான் இங்கு பாஸ்வேர்ட் ஃபீல்டு அல்ல என்டர் செய்கிறேன். அடுத்து வேலிடேட்டர், நாங்கள் வேல்யூவை எடுப்போம். இங்கே ஏதாவது என்டர் செய்தது உள்ளதா என மட்டும் செக் செய்ய வேண்டும். முதலில் உங்களுக்கு வேல்யூவை நல்லாக என பார்க்க முடியும்.
வேல்யூ நல் அல்லது இங்கே என்டர் செய்த வேல்யூவானது இஸ் எம்டியாக இருக்கலாம். அப்படியானால் உங்களுக்கு ப்ளீஸ் என்டர் அ கேப்ஷன் என்று ரிட்டர்ன் செய்ய முடியும். அதே போல கண்டிப்பாக நல் என ரிட்டர்ன் செய்ய வேண்டும். நாங்கள் வேலிடேட்டரையும் உருவாக்கினோம். இப்போது உங்களுக்கு தெரிகிறதாக இருக்கும் அழகாக இந்த இன்புட் ஃபீல்ட் ஆட் ஆகியுள்ளது. அடுத்து நமக்கு மூடை செலக்ட் செய்ய மல்டிபிள் டிராப் டவுன் ஒன்று வேண்டும். டிராப் டவுன் ஒன்றை உருவாக்கும் விதத்தை நான் உங்களுக்கு முன்பு கற்றுக் கொடுத்தேன். நாங்கள் அதை எவ்வாறு செய்வது என பார்ப்போம். நாங்கள் கோடிற்கு செல்வோம். முதலில் நாங்கள் இந்த ரீயூசபிள் இன்புட்டுடன் கொலாப்ஸ் ஆகாதவாறு சைஸ்டு பாக்ஸ் ஒன்றை கொடுப்போம். நாங்கள் சைஸ்டு பாக்ஸின் ஹைட்டை 16ஆக கொடுப்போம். நான் இங்கே டிராப் டவுன் ஒன்றை தான் கிரியேட் செய்கின்றேன். எமக்கு இங்கே தேவைப்படுவது இங்கே உள்ள டிராப் டவுன் பட்டன் என்ற விஜெட் ஆகும். உங்களுக்கு தெரியும், இங்கே நாங்கள் ஐட்டம்ஸ் என பாஸ் செய்ய வேண்டும். அதே போல ஆன் சேஞ்ச் என்ற மெத்தடை பாஸ் செய்ய வேண்டும். முதலில் உங்களுக்கு இந்த டிராப் டவுன் பட்டனின் ஐட்டம்ஸின் டைப் என்ன என கொடுக்க முடியும். நாங்கள் இங்கே மூட் தான் கொடுப்போம். பிறகு உங்களுக்கு ஐட்டம்ஸ் என கொடுக்க முடியும். ஐட்டம்ஸ் விதத்தில் உங்களுக்கு மூட் ஈனமில் உள்ள வேல்யூஸை எடுக்க முடியும். வேல்யூஸ்களை உங்களுக்கு மேப் செய்யவும் முடியும். மூட் தான் நான் இங்கே மேப் செய்வோம். இறுதியில் நீங்கள் இதை லிஸ்டாக கன்வெர்ட் செய்யலாம். இல்லையெனில் உங்களுக்கு எரர்ஸ் வரும். இப்போது எனக்கு இந்த ஐட்டம்ஸ்களை எனது மூடுள்ளே மேப் செய்ய முடியும். எமக்கு இங்கே ரிட்டர்ன் செய்யலாம். இங்கே ட்ராப் டவுன் மெனு ஐட்டம் என ஒன்று உள்ளது. உங்களுக்கு தெரிகிறதாக இருக்கும் ட்ராப் டவுன் மெனு தீம் அல்லது ட்ராப் டவுன் மெனு ஐட்டம் தான் தேவை. ட்ராப் டவுன் மெனு ஐட்டமிற்கு நேரடியாக சைல்டு ஒன்றை பாஸ் செய்ய வேண்டும். நாங்கள் இங்கே இந்த சைல்டுக்கு டெக்ஸ்ட் விஜெட் ஒன்றை கொடுப்போம். நான் இவ்வாறு டிஃபால்ட் எம்டி ஸ்ட்ரிங் ஒன்றை கொடுக்கின்றேன். அதே போல இன்னும் ஒரு ஃபில்டர் ஒன்றை என்டர் செய்ய வேண்டும். இதில் வேல்யூ என்ற ப்ராப்பர்ட்டி ஒன்று உள்ளது. நாங்கள் வேல்யூவையும் என்டர் செய்ய வேண்டும். வேல்யூ தான் நாங்கள் உருவாக்கிய மூடாக எடுக்க வேண்டும். உங்களுக்கு இங்கே செமிகோலன் ஒன்றை கொடுக்க முடியும். நான் இதன் உள்ளே இமேஜை காட்டினால் உங்களுக்கு தெரிகிறதாக இருக்கும் மூடின் பெயர் மற்றும் மூடின் ஈமோஜி இரண்டும் எனக்கு வர வேண்டும். அதற்குத்தான் நாங்கள் முதலில் கெட்டர்ஸ் உருவாக்கினோம். நீங்கள் ஃபங்க்ஷன்ஸில் மூடுக்கு செல்லுங்கள். உங்களுக்கு நினைவிருக்கும், நான் ஈனம்மை பாஸ் செய்த பிறகு நேமை ரிட்டர்ன் செய்ய கெட்டர் ஒன்றை உருவாக்கினேன். அதே போலத்தான் மூட் ஈனம்மை பாஸ் செய்த பிறகு அந்த மூட் ஈனமுக்கு பொருத்தமான ஈமோஜியை ரிட்டர்ன் செய்ய மெத்தட் ஒன்றை டிஃபைன் செய்தேன். இப்போது அந்த இரண்டையும் நமக்கு யூஸ் செய்யலாம். நான் இப்போது அந்த இரண்டையும் யூஸ் செய்யும் விதத்தை உங்களுக்கு காட்டுகிறேன். உங்களிடம் மூட் உள்ளது என்றால் நீங்கள் மூடின் நேமை ஆக்சஸ் செய்யலாம். அதை போல உங்களுக்கு மூடின் ஈமோஜியை ஆக்சஸ் செய்ய முடியும். இவற்றை கொடுத்த பிறகு உங்களுக்கு மேப் ஆவதை பார்க்கலாம். இங்கே ஒரு இஷ்யூ உள்ளது. இஷ்யூ என்ன என்று பார்ப்போம். இங்கே இந்த சைல்டு என்ற ப்ராப்பர்ட்டியை கீழே டிஃபைன் செய்ய என்றுதான் கூறுகிறது. அது உண்மையில் இவ்வாறு தான் நடக்க வேண்டும். இந்த சைல்டு என்ற ப்ராப்பர்ட்டியானது ஒவ்வொரு விஜெட்டின் இறுதி ப்ராப்பர்ட்டியாகத்தான் டிஃபைன் செய்ய வேண்டும். இப்போது நாங்கள் இங்கே ஆன் சேஞ்ச் என்ற மெத்தட் ஒன்றை உருவாக்க வேண்டும். தற்போதைக்கு நமக்கு இதை எம்டியாக வைக்கலாம். நாங்கள் ட்ராப் டவுனின் ஐட்டம்ஸ்களை உருவாக்கினோம். இப்போது நாங்கள் ஆன் சேஞ்ச் என்ற மெத்தடை டிஃபைன் செய்ய வேண்டும். இங்கே நடக்க வேண்டியது மூடை செலக்ட் செய்த பிறகு இங்கே உள்ள செலக்டட் மூட் என்ற வேரியபிளை அப்டேட் செய்வது மட்டுமே ஆகும். இங்கே வேல்யூ என இன்னொரு ஆப்ஷன் உள்ளது. அதாவது டிஃபால்ட்டாக செலக்ட் ஆகி இருக்க வேண்டிய டிஃபால்ட் வேல்யூ என்ன என்பதாகும். அதற்கு நாம் செலக்டட் மூட் என்பதை கொடுக்கலாம். அதாவது டிஃபால்ட் செலக்ட் ஆகி இருக்கும் வேல்யூ தான் இங்கு செட் செய்கிறோம். இப்போது உங்களுக்கு தெரிகிறதாக இருக்கும் அழகான மூட் டிராப் டவுன் ஒன்று ஆட் ஆகி உள்ளது. நாங்கள் இப்போது இதை செலக்ட் செய்தாலும் இங்கே எதுவும் மாறாது. நாங்கள் அதை இந்த ஆன் சேஞ்ச் என்ற மெத்தடுள்ளே எழுத வேண்டும். இவற்றை உருவாக்குவதற்கு முன் நாங்கள் முதலில் காலமிற்கு வந்து கிராஸ் ஆக்சிஸ் அலைன்மெண்ட்டை ஸ்டார்ட் விதத்தில் உருவாக்குவோம். இப்போது நான் இங்கு ஆன் சேஞ்ச் மெத்தடை எழுதும் விதத்தை காட்டுவேன். உங்களுக்கு தெரியும், இங்கே வேல்யூவாக பாஸ் ஆவது மேலே ட்ராப் டவுனில் இருந்து செலக்ட் செய்யும் மூடாகும். இது நலபலாகவும் இருக்கலாம். நாங்கள் இங்கே நியூ மூட் என்று கொடுப்போம். இப்போது இங்கே பாஸ் செய்யும் நியூ மூடை செலக்டட் மூடாக அப்டேட் செய்வது மட்டும்தான் வேண்டும். செலக்டட் மூட் சமன் நியூ மூட் என்று டைப் செய்து இது நலபலானால் செலக்டட் மூடிலேயே வைத்துக்கொள்வோம். இங்கே 2 question marks வர வேண்டும். இங்கே ஒரு எரர் வருகிறது.
இங்கே நலபிளாகலாம் என டிஃபைன் செய்ததால் தான் இஷ்யூ வருகிறது. அது பிரச்சனை இல்லை, இவ்வாறு வைத்துக்கொள்வோம். இல்லையெனில் இது நலபிளாகலாம் என்பதால் நியூ மூடிலேயே வைத்துக்கொள்வோம், அது இஷ்யூ இல்லை. இப்போது நான் செலக்டட் மூடை நியூ மூடுக்கு அசைன் செய்தேன். இங்கே சமன் குறி 2 வர வேண்டியதில்லை. இப்போது எமக்கு வேண்டுமானால் இங்கே செலக்டட் மூடிலிருந்து இதை வைத்துக்கொள்ள முடியும். அசைன்மெண்ட் என்றால் இங்கே சமமான குறி 2 வர வேண்டியதில்லை. நியூ மூடானது நல்லானால் நான் இதை செலக்டட் மூடிலிருந்து தொடர்ந்து வைத்திருப்பேன். இப்போது நான் இங்கே செலக்ட் செய்யும் மூடானது அப்டேட் ஆக வேண்டும். உங்களுக்கு தெரியும், இப்போது மூட் ஒன்றை செலக்ட் செய்தவுடன் செட் ஸ்டேட் மெத்தட் ஆனது கால் ஆகும்போது விஜெட் ட்ரீ ஆனது ரீபில்ட் ஆகிறது. அப்போது நாங்கள் செலக்ட் செய்த மூடை இங்கே பார்க்கலாம். இப்போது நமக்கு இவ்வாறு இமேஜ் ஒன்றை செலக்ட் செய்ய வேண்டும். இப்போது நமக்கு கேப்ஷன் ஒன்றை என்டர் செய்யலாம். அதை போல மூடை செலக்ட் செய்யலாம். இப்போது இங்கே கேமராவா கேலரியா என்று செலக்ட் செய்து போஸ்டை கிரியேட் செய்யத்தான் உள்ளது. நாங்கள் முதலில் இந்த யூஐக்களை உருவாக்கி முடிப்போம். நான் முதலில் இங்கே சைஸ்டு பாக்ஸ் ஒன்றை கொடுக்கிறேன். இந்த சைஸ்டு பாக்ஸையே காப்பி செய்து டிராப் டவுனுக்கு கீழே பேஸ்ட் செய்கின்றேன். உங்களுக்கு தெரிகிறதாக இருக்கும் எங்கிருந்து முடிவடைகிறது என. இவை அழகாக கமெண்ட் அவுட் ஆகியுள்ளன. முதலில் நாங்கள் செய்ய வேண்டியது, இங்கே ஏற்கனவே கேமரா அல்லது கேலரியை யூஸ் செய்து இமேஜ் ஒன்றை செலக்ட் செய்தால் அதை இங்கே மேலே பாப்புலேட் செய்ய வேண்டும். முதலில் அதற்கு கண்டிஷன் ஒன்றை எழுதுவோம். ஏற்கனவே இமேஜ் ஃபைல் ஒன்றை செலக்ட் செய்தீர்களா என பார்க்க நல் இல்லையா என செக் செய்யுங்கள். இமேஜ் ஃபைல் நல் இல்லையெனில் இங்கே இமேஜை டிஸ்பிளே செய்யவும். முதலில் இவ்வாறு கிளிப் ரெக்ட் ஒன்றை எடுக்கின்றேன். கிளிப் ரெக்ட் உள்ளேதான் நான் இவற்றை டிஸ்பிளே செய்கின்றேன். ஏனெனில் எனக்கு இங்கே பார்டர் ரேடியஸ் ஒன்றை உருவாக்க முடியும் என்பதால். உங்களுக்கு கிளிப் ரெக்டின் பார்டர் ரேடியஸை டிஃபைன் செய்யலாம். நான் இவ்வாறு பார்டர் ரேடியஸ் டாட் சர்க்குலர் என கொடுத்து 20 போன்ற பார்டர் ரேடியஸ் ஒன்றை கொடுக்கின்றேன். இங்கே எல்ஸ் கண்டிஷன் எழுதி சென்றால் எளிது. நமக்கு இமேஜ் ஒன்றை செலக்ட் செய்யவில்லை என்றால் நோ இமேஜ் செலக்டட் என்று கொடுக்கலாம். இப்போது இருந்த இஷ்யூ நீங்கிவிட்டது. இப்போது இது அழகாக ஃபார்மட் ஆகியது. அதுதான் நடக்க வேண்டும். நான் முதலில் கிளிப் ரெக்ட் ஒன்றை எடுத்து 20 என பார்டர் ரேடியஸ் கொடுத்தேன். அடுத்து எனக்கு இதன் சைல்டை கொடுக்க முடியும். நான் முதலில் பிளாட்ஃபார்ம் என்ன என செக் செய்ய வேண்டும். என்ன பிளாட்ஃபார்ம் எனத்தான் இங்கு கூறுகிறது. உங்களுக்கு தெரிகிறதாக இருக்கும், ஏற்கனவே நோ இமேஜ் செலக்டட் என விழுந்துள்ளது. இந்த இமேஜை செலக்ட் செய்வது மற்றும் டிஸ்பிளே செய்வது மொபைலா அல்லது வெப்பா என நீங்கள் இங்கே செக் செய்ய வேண்டும். ஏனெனில் நமக்கு இமேஜ் ஒன்றை ஃபைல் விதத்தில் வெப்பில் டிஸ்பிளே செய்ய முடியாது. எப்போதும் அசெட் இமேஜ் அல்லது நெட்வொர்க் இமேஜாகத்தான் அந்த விடயங்களை டிஸ்பிளே செய்ய வேண்டும். அதை நீங்கள் நன்றாக மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும். நான் உங்களுக்கு இதை தெளிவுபடுத்துகிறேன். நாங்கள் எரரையும் பார்ப்போம். எரரை பார்த்த பிறகுதான் உங்களுக்கு இது நன்றாக புரியும். இங்கே இருக்கும் இமேஜை தான் நான் இமேஜ் ஃபைல் விதத்தில் டிஸ்பிளே செய்கிறேன். அதற்கு இமேஜ் ஃபைலை இதற்கு கொடுக்க மட்டும்தான் இருக்கிறது. ஹைட் மற்றும் மற்ற விடயங்களை நான் பிறகு செலக்ட் செய்து காட்டுகிறேன். இப்போது இவை வேலை செய்ய வேண்டும். நாங்கள் முதலில் இமேஜ் ஒன்றை செலக்ட் செய்ய பட்டன்ஸ்களை கிரியேட் செய்வோம். நான் முதலில் கீழே சைஸ்டு பாக்ஸ் ஒன்றை கொடுக்கிறேன். அடுத்து நாங்கள் பட்டன்ஸ் 2 கொடுப்போம். பட்டன்ஸ் 2 என்று நான் குறிப்பிடுவது யூஸ் கேமரா மற்றும் யூஸ் கேலரி ஆகும். அது ரோவாக கிரியேட் ஆக வேண்டும். ரோவின் சில்ட்ரனாக கிரியேட் ஆக வேண்டும். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், ரீயூசபிள் பட்டன் ஒன்றை கிரியேட் செய்தோம். முதலில் நாங்கள் யூஸ் கேமரா என கொடுப்போம். கேமரா வித்தை நாங்கள் மீடியா குவெரியாக வைத்து கண்டெக்ஸ்டின் சைஸின் வித்திலிருந்து 0.5 அளவு வைப்போம். அதாவது 0.5 0.5 கொடுத்தால்தான் அது ஒன்றோடு ஒன்று இறுகியது போல இருக்கும். 0.43 போல கொடுத்தால் சரியாக வருகிறது. அடுத்து நான் on pressed மெத்தடை எழுத வேண்டும். உங்களுக்கு நினைவிருக்கும், on pressedஐ நாங்கள் ஏற்கனவே எழுதியுள்ளோம். உங்களுக்கு நினைவிருக்கும், நாங்கள் பிக் இமேஜ் என்ற மெத்தடை டிஃபைன் செய்தோம். அது அசைன் செய்ய மட்டும்தான் இருக்கிறது. நமக்கு அதற்கு தேவையான சோர்ஸை தான் டிஃபைன் செய்ய உள்ளது. நமக்கு பிக் இமேஜ் என்ற மெத்தட் இவ்வாறு கால் செய்யலாம். நாங்கள் இதற்கு இமேஜ் சோர்ஸை பாஸ் செய்ய வேண்டும். முதலில் நான் கேமராவைத்தான் இதற்கு பாஸ் செய்யும் சோர்ஸாக கொடுக்கின்றேன். ஆனால் இதிலிருந்து காப்பி ஒன்றை எடுத்து இங்கே பேஸ்ட் செய்கிறேன். இங்கே டெக்ஸ்டை யூஸ் கேலரி என டைப் செய்வேன். பிக் இமேஜ் என்றதற்கு நமது இமேஜ் சோர்ஸை கேலரியாக கொடுக்கின்றேன். இப்போது யூஐயை பாருங்கள். உங்களுக்கு தெரிகிறதாக இருக்கும், அழகாக இவை 2 ஆட் ஆகியுள்ளன. இங்கே இருக்கும்
ரோவின் மெயின் ஆக்சிஸ் அலைன்மெண்ட்டை ஸ்பேஸ் பிட்வீனாக செய்யலாம். இப்போது நான் இவ்வாறு கேலரியிலிருந்து இமேஜ் ஒன்றை பிக் செய்கின்றேன். பிறகு உங்களுக்கு தெரியும் நாங்கள் செலக்ட் செய்த இமேஜ் எவ்வாறு அழகாக டிஸ்பிளே ஆகிறது. இந்த கோடிலிருந்து தான் இந்த இமேஜ் ஆனது இமேஜ் ஃபைலாக டிஸ்பிளே ஆகிறது. இப்போது நாங்கள் இவை இவ்வாறே வெப்பிலும் வேலை செய்கிறதா என்று பார்ப்போம். உங்களுக்கு இங்கே எட்ஜ் அல்லது குரோம் அல்லது ப்ரௌசர் ஒன்றை செலக்ட் செய்ய முடியும். ஆனால் இதை டெர்மினலில் ரன் செய்யவும் முடியும். அதற்கு உங்களுக்கு டெர்மினலிற்கு செல்ல முடியும். நாங்கள் இதை கிளியர் செய்வோம். இங்கே கமாண்ட் ஒன்று உள்ளது. உங்களுக்கு அந்த கமாண்டை கண்டுபிடிக்கலாம். இவற்றை ஞாபகம் வைத்துக்கொள்ள தேவையில்லை. நீங்கள் ஹவு டு ரன் Flutter in Web என சர்ச் செய்த பிறகு உங்களுக்கு டாக்குமெண்டேஷனில் இருந்து கமாண்டை கண்டுபிடிக்க முடியும். பெரும்பாலும் இது ஸ்டாக் ஓவர்ஃப்ளோவில் இருக்கும். நமக்கு டாக்குமெண்டேஷன் வாசிக்க தேவையில்லை. கீழே ஸ்க்ரோல் செய்து வந்தால் உங்களுக்கு வெப்பை எனேபிள் செய்யலாம். நீங்கள் கண்டிப்பாக இங்கே Flutter config enable web என்பதை ரன் செய்ய வேண்டும். இதை ரன் செய்து நீங்கள் வெப்பை எனேபிள் செய்துள்ளீர்களா என பாருங்கள். வெப் ஊடாக இவ்வாறு எனேபிள் ட்ரூ என வர வேண்டும். இல்லையெனில் நீங்கள் கண்டிப்பாக Flutter டாக்டரை ரன் செய்து வெப்பை ஆக்டிவேட் செய்ய வேண்டும். கண்டிப்பாக உங்களுக்கு வெப் ஆக்டிவேட் ஆகி இருக்க வேண்டும். பிறகு மீண்டும் கீழே ஸ்க்ரோல் செய்து வாருங்கள். இங்கே நமக்கு டிஃபால்ட்டாக ரன் செய்யக்கூடிய கோட் ஒன்று உள்ளது. இங்கே இருக்கும் Flutter build web release web renderer HTML என்ற கோடில் இருந்து உங்களுக்கு ரன் செய்யலாம். உங்களுக்கு இதை தேடிக்கொள்ள முடியும். நீங்கள் how to run Flutter in Web என்று சர்ச் செய்த பிறகு இந்த டாக்குமெண்டேஷனை கண்டுபிடிக்கலாம். ஆனால் இந்த டாக்குமெண்டேஷனை வாசிக்க நேரம் செல்லும். நாங்கள் இங்கே பில்டிங் வெப் அப்ளிகேஷன் இன் Flutter என்ற டாக்குமெண்டேஷனிற்கு வந்து பார்ப்போம். Flutter run d Chrome என்பதில் இங்கு எமக்கு ரன் செய்ய முடியும். ஆனால் அது தேவையில்லை. நாங்கள் Flutter config enable web என இப்போது ரன் செய்தோம். நமக்கு இங்கே இந்த கமாண்டிலிருந்தும் ரன் செய்ய முடியும். லோக்கல் ஹோஸ்டில் தான் எப்படியும் ரன் ஆகும். ஆனால் இதில் இருக்கும் சிறப்பு என்னவென்றால் உங்களுக்கு இங்கே வாசித்து பார்த்தால் புரியும். நாங்கள் கீழேயே ஸ்க்ரோல் செய்து வருவோம். உங்களுக்கு தெரிகிறதாக இருக்கும் டு கம்பைல் your code for Chrome development use என இருக்கிறது. இவ்வாறு உங்களுக்கு கோடை ரன் செய்யலாம். பிறகு if you need run in optimized mode and disable security என இருக்கிறது. பிறகு உங்களுக்கு இங்கே இந்த கோடை ரன் செய்ய முடியும். டிஸ்பிளே செக்யூரிட்டியை டிசேபிள் செய்து இதை ரன் செய்யவும் முடியும். உங்களுக்கு Flutter run -d Chrome என்பதிலும் லோக்கலி ரன் செய்யலாம். நான் இவ்வாறு பில்ட் செய்து இதை வெப்பில் ரன் செய்கிறேன். இல்லையெனில் உங்களுக்கு இந்த கோடிலிருந்து ரன் செய்யலாம். நாங்கள் இந்த கோடை ரன் செய்வோம். உங்களுக்கு இல்லையெனில் குழப்பம் வரும். Flutter run -d Chrome என்பதை தான் நான் இப்போது ரன் செய்தேன். நீங்கள் காணலாம் இப்போது டீபக் மோடில் ரன் ஆகிறது. குரோமுக்கு தான் டிஃபால்ட்டாக ரன் ஆகிறது. நீங்கள் இங்கே எட்ஜ் என்ற எட்ஜை பாஸ் செய்யுங்கள். இதற்கு சிறிது நேரம் செல்லும். நாங்கள் இதை ரன் ஆகிய பிறகு பார்ப்போம். நான் கூறுவது உங்களுக்கு மீண்டும் தெளிவுபடுத்தி தருகிறேன். உங்களுக்கு தெரிகிறதாக இருக்கும் நமது Flutter அப்ளிகேஷன் ஆனது ஓப்பன் ஆகி உள்ளது. இன்னும் நாங்கள் இதை ரெஸ்பான்சிவ் செய்யவில்லை என்பதால் உங்களுக்கு சிறிய ஸ்க்ரீன் சைஸஸில் வைத்திருக்க முடியும். உங்களுக்கு கூகுளில் இருந்து சைன்இன் செய்ய முடியும். ஏனெனில் நான் ஏற்கனவே சக்ஸஸ்ஃபுல்லி சைன்இன் ஆகி உள்ளேன் என்பதால் இந்த இஷ்யூ இல்லை. உங்களுக்கு தெரிகிறதாக இருக்கும் இந்த மூட்ஸ் மற்றும் ஈமோஜிஸ் அழகாக காட்டப்படவில்லை. நாங்கள் அதை சரி செய்வோம். நினைத்து பாருங்கள், நமக்கு கேமரா இல்லை. கேமராவை செலக்ட் செய்தால் நமது கேலரியில் ஓப்பன் ஆகும். நாங்கள் இமேஜ் ஒன்றை செலக்ட் செய்வோம். நான் இங்கே பிக்சர்ஸிற்கு சென்று ஸ்கிரீன்ஷாட்ஸிற்கு வந்து இமேஜ் ஒன்றை செலக்ட் செய்கிறேன். உங்களுக்கு தெரிகிறதாக இருக்கும் இப்பொழுது ஒரு இஷ்யூ வருகிறது. பாருங்கள், இமேஜ் ஃபைல் இஸ் நாட் சப்போர்ட்டட் இன் Flutter Web. கன்சிடர் யூசிங் இமேஜ் asset or network instead என இருக்கிறது. நான் உங்களிடம் கூறிய அதே விடயம்தான். இவ்வாறு இமேஜ் ஃபைல் ஒன்றை நேரடியாக வெப்பில் யூஸ் செய்ய முடியாது. வியூ செய்யும் பிளாட்ஃபார்ம் வெப்பாக அல்லது மொபைலா என நீங்கள் செக் செய்ய வேண்டும். அப்போது நமக்கு அவை இரண்டுக்கும் பொருந்தும் வகையில் இந்த ஃபார்மட்டை மாற்றி ரெண்டர் செய்ய வேண்டும். நீங்கள் செய்ய வேண்டியது ஒரு விடயம்தான். இங்கே இஸ் வெப் என்ற மெத்தட் ஒன்று உள்ளது. உங்களுக்கு தெரிகிறதாக இருக்கும் Flutter ஃபவுண்டேஷன்ஸில் இருந்து இந்த மெத்தட் இம்போர்ட் ஆகிறது. இந்த மெத்தட் ஆனது ட்ரூ என்றால் நாங்கள் வெப்பில் ரன் செய்வோம். நீங்கள் வெப்பில் இருக்கிறீர்களா என உங்களுக்கு இங்கே செக் செய்யலாம். வெப்பில் இல்லை என்றால் நீங்கள்
இவ்வாறு இமேஜ் ஃபைல் அல்ல யூஸ் செய்ய வேண்டும். நெட்வொர்க் இமேஜ் ஒன்றாகும். இமேஜ் டாட் நெட்வொர்க் என்று கொடுத்து சோர்ஸை பாஸ் செய்யலாம். உங்கள் இமேஜ் ஃபைலின் பாத்தை இவ்வாறு பாஸ் செய்யலாம். இமேஜ் ஃபைலானது கண்டிப்பாக கொடுத்து உங்களுக்கு இவ்வாறு பாஸ் செய்யலாம். நான் இங்கே என்ன செய்தேன் என இப்பொழுது உங்களுக்கு புரிய வேண்டும். முதலில் நான் பிளாட்ஃபார்ம் வெப்பில் ரன் ஆகிறதா என பார்த்தேன். இங்கே இருக்கும் KISWeb என்ற மெத்தடிலிருந்து அதை செக் செய்ய முடியும். உங்களுக்கு தெரிகிறதாக இருக்கும் a constant that is true if the application was compiled to run on the web என இருக்கிறது. உங்களுக்கு புரிகிறதாக இருக்கும். வெப்பில் என்றால் நாங்கள் நெட்வொர்க் இமேஜ் ஒன்றை காட்டுவோம், இல்லையெனில் நாங்கள் இவ்வாறு ஃபைல் ஒன்றை காட்டுகிறோம். இதை மாற்றிய பிறகு டெர்மினலை மேலே ஸ்க்ரோல் செய்து வந்த பிறகு உங்களுக்கு இதை ரீஸ்டார்ட் செய்யலாம். சிம்பிள் கேபிட்டல் R செய்யுங்கள். நமக்கு இதை டெர்மினேட் செய்ய வேண்டிய தேவையில்லை. நான் இதை டெர்மினேட் செய்து மீண்டும் flutter run -d chrome என்பதை ரன் செய்கிறேன். இது கண்டிப்பாக மாற்றம் செய்த பிறகு எமுலேட்டர் போல சேவ் செய்தாலும் ஆட்டோமேட்டிக்கலி பாப்புலேட் ஆகாது. நாங்கள் அதை மீண்டும் ரீஸ்டார்ட் செய்ய வேண்டும். இன்ஸ்டன்ஸை ரீஸ்டார்ட் செய்யாவிட்டால் நாங்கள் மீண்டும் இதை கம்பைல் செய்ய வேண்டும். இதற்கு சிறிது நேரம் செல்லும். கம்பைல் ஆன பிறகு இப்போது நமது இஷ்யூ சரியாக வேண்டும். கண்டிப்பாக நீங்கள் மனதில் வைத்திருங்கள், இங்கே கோடை மாற்றி சேவ் செய்தாலும் வெப்பில் அப்டேட் ஆகாது. இன்னும் வெப்பில் இருப்பது கம்பைல் செய்த பழைய கோடாகும். அதனால் நான் இதை மீண்டும் ரீஸ்டார்ட் செய்ய வேண்டும். இல்லையெனில் நாங்கள் இதை மீண்டும் கம்பைல் செய்ய வேண்டும். இப்போது நான் மீண்டும் எனது அப்ளிகேஷனை வெப்பில் ஓப்பன் செய்துள்ளேன். இப்போது நாங்கள் கேலரியில் இருந்து இமேஜ் ஒன்றை பிக் செய்வோம். நமக்கு விருப்பமான இமேஜ் ஒன்றை பிக் செய்ய முடியும். இங்கே நார்மல் இமேஜ் ஒன்றை பிக் செய்த பிறகு இப்போது உங்களுக்கு தெரிகிறதாக இருக்கும், எந்த இஷ்யூவிலும் இல்லாமல் நமது இமேஜ் காட்டப்படுகிறது. நான் இதை க்ளோஸ் செய்து வைக்கின்றேன். இப்போது எனக்கு இது தேவையில்லை, ஏனெனில் நான் இங்கே நீங்கள் எந்த டிவைஸில் இருக்கிறீர்கள் என்று செக் செய்துதான் இந்த இமேஜை ரெண்டர் செய்கிறேன். இப்போது உங்களுக்கு புரிய வேண்டும், அது சிறிய எக்ஸ்ட்ரா விடயம் ஆகும். நீங்கள் கண்டிப்பாக ஞாபகத்தில் வைத்திருங்கள், அவற்றை அறிந்திருப்பது மிகவும் முக்கியம். அடுத்து நாம் சப்மிட் பட்டனை தான் உருவாக்க வேண்டும். நமக்கு இங்கே ரோவுக்கு கீழே சப்மிட் பட்டனை கொடுக்க முடியும். நான் இங்கே மீண்டும் ரீயூசபிள் பட்டன் ஒன்றை வைக்க வேண்டும். நாங்கள் டெக்ஸ்டை மீண்டும் செக் செய்ய வேண்டும். நான் டெக்ஸ்டை உருவாக்கும் விதத்தை உங்களுக்கு காட்டுகிறேன். முதலில் நான் இங்கே வித்தை மீடியா குவரியாக உருவாக்குவேன். எனக்கு வித்தை முழு ஸ்கிரீன் வித்துக்கும் எடுக்க வேண்டும் என்பதால் இவ்வாறு முழு வித்துக்கும் கொடுக்கின்றேன். பிறகு ஆன் பிரஸ் மெத்தடையும் நான் எம்டியாக கொடுக்கின்றேன். நான் இதையும் இம்ப்ளிமெண்ட் செய்ய வேண்டும். நாங்கள் இதற்கு டு டூ ஒன்றை கொடுப்போம், இல்லையெனில் அது எமக்கு மறந்துவிடும். இப்போது இங்கே இருக்கும் டெக்ஸ்டை உருவாக்குவோம். உங்களுக்கு நினைவிருக்கும், இங்கே இருக்கும் இந்த கிரியேட் போஸ்ட் என்ற மெத்தடை நமது மொபைல் அப்ளிகேஷனில் மட்டும்தான் காட்டும். ஏனெனில் நான் இதை வெப்பில் ரெஸ்ட்ரிக்ட் செய்கிறேன். அதாவது வெப்பில் யூஸ் செய்யும் யூசர் ஒருவருக்கு எமது அப்ளிகேஷனில் போஸ்ட் ஒன்றை கிரியேட் செய்ய முடியாது. இதை எவ்வாறு செய்வது என்று இப்போது நான் உங்களுக்கு கற்றுத்தருகிறேன். நான் இதை யூஐயிலும் சரியாக ட்ராக் செய்ய வேண்டும். அடுத்து இந்த சப்மிட் மெத்தடிலும் ட்ராக் செய்ய வேண்டும். தற்போது நாங்கள் யூஐயில் ட்ராக் செய்வது எவ்வாறு என்று பார்ப்போம். முன்பு போலவே தான் உங்களுக்கு இது வெப்பில் இருக்கிறதா என்று செக் செய்யலாம். வெப்பில் இல்லை என்றால் உங்களுக்கு நாட் சப்போர்ட்டட் எட் என டிஸ்பிளே செய்ய முடியும். அடுத்து உங்களுக்கு இங்கிருந்து இன்னொரு விடயத்தை செக் செய்ய வேண்டும். நான் இங்கே கிரியேட் போஸ்ட் என கொடுத்து காட்டுவேன். இப்போது மொபைலில் இருப்பதால் இவ்வாறு கிரியேட் போஸ்ட் என்று காட்டுகிறது. ஆனால் உங்களுக்கு நினைவிருக்கும், நான் இவ்வாறு போஸ்ட் கிரியேட் செய்து சப்மிட் செய்த பிறகு நமக்கு இங்கே லோடிங் ஸ்டேட் ஆனது காட்ட வேண்டும். அதனால் நீங்கள் இந்த லோடிங் ஸ்டேட்டை இங்கே ட்ராக் செய்ய வேண்டும். நான் அதை உங்களுக்கு முன்னால் கற்றுத்தருகிறேன். உங்களுக்கு புரிகிறதாக இருக்கும், இங்கே நேரடியாக கிரியேட் போஸ்ட் என்ற ஸ்டாட்டிக் வேல்யூவை காட்டவில்லை. லோடிங் ஸ்டேட்டுக்கு ஏற்ப கிரியேட் போஸ்ட் என்பது அப்லோடிங்காக மாற வேண்டும். உங்களுக்கு புரிகிறதாக இருக்கும், இந்த பட்டனில் காட்டும் டெக்ஸ்ட் தான் அப்லோடிங்காக மாற வேண்டும். போஸ்ட் ஒன்றை கிரியேட் செய்யும் முன் இவ்வாறு கிரியேட் போஸ்ட் என்னும் விதத்தில் காட்ட வேண்டும். அதை நாங்கள் இங்கே இதை ரெண்டர் செய்வதற்கு முன் கண்டிஷனலி மீண்டும் செக் செய்ய வேண்டும். ஓவரால் எனக்கு இந்த செக்ஷனில்
எவ்வாறு இந்த யூஐயை உருவாக்குவது என தான் கற்றுக் கொடுக்க தேவையாக இருந்தது. நாங்கள் இங்கே ஈனம் ஒன்றுடன் எவ்வாறு வேலை செய்கிறோம், எக்ஸ்டென்ஷன் ஒன்றை கிரியேட் செய்து நமக்கு தேவையான வகையில் இந்த ஈனமிலிருந்து வேல்யூஸ்களை எவ்வாறு எடுப்பது என கண்டிருப்பீர்கள். அதை போல நாங்கள் ட்ராப் டவுன் ஒன்றை கிரியேட் செய்தோம். அதை போல வெப்பில் ரெஸ்ட்ரிக்ட் செய்வது எவ்வாறு என்று பார்த்தோம். நாங்கள் இங்கே இன்னொரு மிக முக்கியமான விடயத்தை பார்த்தோம். அதுதான் எமக்கு இவ்வாறு வெப்பில் இமேஜ் ஒன்றை ஃபைலாக யூஸ் செய்ய முடியாது. நமக்கு அசெட் இமேஜ் அல்லது நெட்வொர்க் இமேஜ் விதத்தில் தான் யூஸ் செய்ய வேண்டும். இப்போது நாங்கள் மூட் ஈனம் ஃபங்க்ஷன் ஒன்றை கிரியேட் செய்வது, இவற்றை சரியாக இம்ப்ளிமெண்ட் செய்வது எவ்வாறு என பார்த்தோம். நாங்கள் இன்னும் இதை யூஸ் செய்யும் விதம் பற்றி பேசவில்லை. இவற்றை இம்ப்ளிமெண்ட் செய்த விதம் இப்போது உங்களுக்கு புரிய வேண்டும். இதை யூஸ் செய்யும் விதம் பற்றி பேசும்போது இவை உங்களுக்கு இன்னும் நன்றாக புரியும். இந்த செஷனில் நாங்கள் போஸ்ட் மாடலை உருவாக்கும் விதம் மற்றும் to JSON and from JSON மெத்தட்ஸ்களை உருவாக்கும் விதம் பற்றி பேசினோம். இந்த செக்ஷனில் பேசிய முழு சோர்ஸ் கோடையும் உங்களுக்கு எமது GitHub ரெபோசிட்டரியில் இருந்து ஆக்சஸ் செய்யலாம். ரெபோசிட்டரியின் லிங்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வைத்துள்ளேன். இப்போது நமக்கு போஸ்டை கிரியேட் செய்ய தேவையான யூஐயை இம்ப்ளிமெண்ட் செய்து கேமராவில் இருந்தோ அல்லது கேலரியில் இருந்தோ இமேஜ் ஒன்றை பிக் செய்து இந்த போஸ்டை டேட்டா பேஸில் ஸ்டோர் செய்யலாம். டேட்டா பேஸில் ஸ்டோர் செய்யும் போது இமேஜை எனது கலெக்ஷனில் ஸ்டோர் செய்ய முடியாது என்பதால் நான் கிளவுட் ஸ்டோரேஜில் வைத்து ரெஃபரன்ஸ் ஒன்றை தான் எனது கலெக்ஷனில் ஸ்டோர் செய்கிறேன். இந்த எல்லா விடயங்களையும் நான் இங்கே பேசுவதில்லை. நாங்கள் இவற்றை அடுத்த பாட்டில் பேசுவோம்.